வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 427. கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் மாப்பொருளை எப்படி நாம் குறைவாக சாப்பிடலாம்? ஏன் நாம் மாப்பொருளை விரும்பி சாப்பிடுகின்றோம்? என்ன காரணம்? எப்படி நாம் மாச்சத்து நிறைந்த உணவை குறைத்து காய்கறிகள், இலை வகைகள், தானியங்கள் என்பவற்றை உண்ணலாம்? உண்பதால் ஏற்படும் நன்மைகள். மாச்சத்து நிறைந்த உணவுகளை குறைத்தால் சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மாச்சத்து உணவை குறைத்து காய்கறிகள், இலை வகைகள், தானியங்கள் கூட சாப்பிட்டு உணவு கட்டுப்பாட்டுக்குள் ஏன் இருக்க முடியவில்லை, ஏன் அடம் பிடிக்கின்றார்கள் என்ற கேள்விகளும் என்னுள் எழுகின்றது. ஒரு நாள் உணவு தட்டில் மாப்பொருளை அளவாகவும் காய்கறிகளால் உங்கள் வயிற்று பசியை அடக்கி பாருங்கள், என்ன மாற்றம் நடைபெறுகின்றது என்று. காய்கறிகள் மிக வேகமாக செவிபாடு அடைந்து விடும். எந்தவித பக்க விளைவுகளும் வராது. மாச்சத்து கூட சாப்பிட்டால் செவிபாடு அடைய நேரமும் எடுக்கும். நீங்களும் உங்கள் உடலை ஒரு முறை பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு விகிதம் காய்கறிகள், இலை வகைகள், தானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் என்று உங்களுடைய அனுபவம் சார்ந்த கருத்துக்களையும் பகிருங்கள். எனது உணவு தட்டில் எப்பொழுதும் காய்கறிகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். 3 வகையான காய்கறிகள் குறையாது சாப்பிட்டு வருவேன். ஆகவே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிருங்கள். அதே நேரம் நாங்கள் ஒரு உணவு தட்டை எடுத்தால் கூட அந்த தட்டை அழகுபடுத்துவதும் எங்கள் உடலுக்கு அழகான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய காய்கறிகள் தான். ஏன் நாங்கள் அதையெல்லாம் விட்டு மாப்பொருளுக்கு ஆக கூட சாப்பிடுகின்றோம் என்று எல்லோரிடமும் கேட்டபடி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.